ராணா ரஞ்சித், ராஜ்புத் ஜாதியை சேர்ந்தவர், மேல் ஜாதி. அவர் வந்து யோகிக்கு ஒரு சவால் விட்டுருக்கார். என்னன்னாக்க, நான் ஐ லவ் முகமதுங்கிற ஹேஷ்டேக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து முகமதை மதிக்கிறேன். அவர் வந்து ஒரு வழிகாட்டியாகவும் நான் வச்சுருக்கிறேன். ஏதாவது முஸ்லீம்களை கைது பண்ணதா, இந்த இளைஞர்களை கைது பண்ணதா கேள்விப்பட்டேன். இப்போ நான் ராஜ்புத், உனக்கு நான் சவால் விடுறேன் யோகியே, என்ன நீ கைது பண்ணி பாரு, அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சவால் விட்டுருக்குறாப்புல. இதுக்கு வந்து யோகிக்கிட்டேருந்து ஒரு பதிலும் கிடையாது, ஓடி ஒளிகிறாப்புல. காரணம், ராஜ்புத் மேல் ஜாதி, அவர்களுக்கு மேலே கை வச்சாக்க ஒட்டுமொத்த வாக்குகளும் சிதறுண்டு போகும், யோகிக்கு இருக்கிறத நக்கிக்கிட்டு போகும். அதனால் இதுக்கு வந்து ஒரு பதிலும் கிடையாது. அந்த இளைஞர்கள் 50 பேர் வந்து கைது பண்ணியிருக்கிறான். அந்த 50 பேர் செஞ்ச தவறு என்னங்க? ஐ லவ் முகமதுன்னு போஸ்டர் அடித்தாங்க, போர்டுகள் எழுதி வச்சாங்க. இது ஒரு தவறா? நான் என்ன யாரையும் வெறுக்கிறேன்னு சொன்னாவில்லையா? இல்லை ஹிந்து கடவுள்கள் எதுவும் கேலி பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாது. என்னுடைய தலைவர் முகமது நபி, அவரை நான் வந்து வாழ்த்துவேன், வரவேற்பேன், என்னுடைய வழிகாட்டியை நான் வச்சுக்குவேன். அதை கேட்குறது நீ யார் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. இப்போ வந்து ஹிந்துக்களும் களத்தில் இறங்கினதுனால யோகிக்கு வந்து தலையை வந்து பிச்சுக்கிட்டு இருக்கேன். தலையில் முடியும் இருக்காதுல்ல, அது வேறு ஒன்று இருக்குது. அதனால் அந்த மொட்டை வந்து இப்போது யோசனை பண்ணிகிட்ருக்காப்புல, அடுத்து என்ன பண்ணுறது, என்னடா இது மாதிரி பிரச்சனைகள் ஹிந்துக்கள்கிட்டேருந்து வருது, இது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பயங்கர யோசனையில் இருக்கிறாப்படியா. இவர்கள் எந்தெந்த முயற்சிகளும் எடுக்கிறார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு எதிராகவே திரும்புகிறது.